மக்களே, இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா, உடன்குடியில் அமைஞ்சிருக்கும் தணிந்தபதி தாகம் தீர்த்தபதிம்பாங்க. ஸ்ரீமன் நாராயணசாமி திருக்கோயில் உடன்குடி சந்திரியூர்ல அமைஞ்சிருக்கு. இங்க பொங்கல் வைக்கிறது வந்து ஐயா கோயில் தான் வைப்பாங்க. ஐயா கோயில் மேம்பாலம் ஐயா கோயில் கும்பிட்றவங்க பால் வைக்குதும்பாங்க. பொங்கல் வைக்கணும்னு சொல்லுவோம். பால் வைக்க வந்திருக்கோம் கோயிலுக்கு. இங்க வந்து மேம்பாலம் வீட்டுல பொங்கல் விட மாட்டாங்க. ஐயா கோயிலுக்கு வரவங்க வந்து சமமா எல்லாம் சமம்னு சொல்லி உட்காந்து ஐயா கோயில்ல பால் வைக்கிறாங்க. நமக்கு இந்த மாதிரி டீட்டெயில் நிறைய பேர் தெரியல. தெரிஞ்சவங்க நம்ம கமெண்ட் சொல்லுங்க. சப்போஸ் என்னைய பார்த்தா கூட என்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா வந்து நம்ம தெரிஞ்சது போடுறோம். நிறைய பேர்கிட்ட கேட்கணும். நிறையவங்க கரெக்டாக பதில் சொல்ல மாட்டாங்க. பெரியவங்ககிட்ட கேட்கணும். பெரியவங்க எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. நம்ம கேட்டது நமக்கு தெரிஞ்சது நமக்கு நமக்கு 4 பேர் சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி நம்ம போடுறோம். தாகம் தீர்த்தபதி ஐயாசாமி கோயில்ல வந்து பால் வைக்கிறது தான். பொங்கல் திருவிழா ஊர் மக்களே திரண்டு வந்து கோயிலை சுத்தி பொங்கல் வைக்கிறது. ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்து வைக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து மீடியாவில் போடுறோம். நியூஸ்ல போடுறதுக்காக இந்த வீடியோ எனக்கு கேட்டாங்க. இந்த வீடியோ எடுத்து வேற செல்லு. இந்த கோயிலில் பூசேகர ராகவன் அவர் தான் நம்மகிட்ட வீடியோ எடுத்தாங்க. டிவியில் போடுறேன் என்னாப்புல. அப்போ எடுக்கும்போது செல்லு ஏன்ட்ட இருந்தது. செல்லு வேற செல்லை நான் எடுக்கிறேன். என் செல்லு கிடையாது. என் செல்லு டம்மி செல்லு. அதனால இந்த உங்கள் செல்லை ஒருத்தர் செல்லை வாங்கி வாங்கி வீடியோ போட்டதான் என் வழக்கமாக இருக்குது. நமக்கு வீடு வந்து கேசவன் ஒரு பையனும் அவனும் அரிசி கடை வச்சுருக்க. அந்த பையன் கூட நமக்கு செல்லு கொடுத்தா அவன் தான் யூஸ் பண்ணுறான். நமக்கு நிறைய பேர் ஹெல்ப் தான் பண்ணுறாங்க. அதனால இந்த ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ஹெல்ப் பண்ணுறதுல தான் உங்கள் செல்லில் தான் வீடியோலாம் எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். என் செல்லு அப்லோட் பண்ணுறேன். நான் திருவிழாவில் 2 செல்லு 3 செல் வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. 2 செல் 3 செல் என் செல் கிடையாது. அடுத்தவங்க செல்லு தான். அடுத்தவங்க செல்லு எடுத்து வீடியோ எடுத்தேன். இதான் நானும் என்னையும் நல்லா பார்த்துங்க. நானும் என் மனைவி பால் வைக்க வந்திருக்கோம். திருப்பி இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ என்னன்னா, உங்களுக்கு சாமி திருக்கல்யாணம் நிகழ்ச்சியில் நடந்த அன்னதானம், சமபந்தி விருந்து, சில நிறைய இது சொல்றாங்க. நமக்கு தெரியல. நம்ம தெரிஞ்ச சொல்ல தெரியாம சொல்லக்கூடாது. தவறாயிடக்கூடாது. அந்த வீடியோவும் இருக்குது. பாருங்க. ஐயா திருக்கல்யாணம் ஜீவாத்மாவும் பிரம்மாஸ்தமும் ஒன்னா இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஜீவாத்மாவும் பிரம்மாத்மாவும் ஒன்னா ஐக்கியமாகறதுனால திருக்கல்யாணம் சொல்லி சொல்றாங்க. சிலவங்க ஐயாவுக்கு இந்த கல்யாணம் ஆச்சா, கல்யாணம் ஆகாதான் ஐயா இருக்காங்க. நமக்கு தெரியல. அது வந்து கரெக்டா இந்த ஏடு வசிக்கிறவங்க அவங்க கிட்ட கேட்கலாம் கோயில் இதுல. இது 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 என் மனைவி என் மனைவி என் தங்கச்சி என் மாப்பிள்ளை இவங்க எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். கோப்படாங்க. ஐயா கோயில் நடக்கிறதா மொத்தமாக மக்கள் இப்படி ஒரே இடத்துல இருந்து பொங்கல் பண்ணுறதா எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க. அது சிலவங்க இது அதான் இது அந்த வீடியோ போயிட்டு அடுத்த வீடியோ வந்துட்டு திருக்கல்யாணம் ஏடு வாசிப்பில் ஐயா திருக்கல்யாணத்துக்கு சமபந்தி விருந்தா எனக்கு நம்ம சொல்ல எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்றது. ஸ்டூல் எதுவுமே போடாமல் எல்லாம் தரையில தான் இலை விரிச்சு எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுறது. எல்லாம் பண்ணுறதா எல்லாம் பாருங்கள். எப்படி எல்லாரும் சின்ன குழந்தையில பெரிய குழந்தை எல்லாரும் சரிமா. இதான் எங்கள் அம்மா பார்த்துங்க. சரி மக்களே, இனி வீடியோக்களை பாருங்கள். இனி வாய்ஸ் போடல. வாய்ஸ் போட்டவங்க டென்ஷன் ஆகிடக்கூடாது. இனிமேல் வீடியோ பார்த்து பாருங்கள். மேலும் வீடியோ வந்தானா பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். மேலும் வீடியோ போடுறேன். தவறாக பேசியிருந்தாலும் மன்னித்துருங்க. வீட்டுக்கு வந்து குறுக்கு வந்து கொடுப்பாங்க. தொண்டையில விற்க போகுது. ஒன்று மணிகிட்ட என்ன வேலை பார்த்துருக்காங்க? மணிகிட்டவா
எடுத்துங்க அண்ணா. சோத் விக்கிக்காம இப்போ வீடியோ பார்க்காம விக்கிக்காமது.